ஹலோ கைஸ். இப்போ அமேசான் பிரைம்ல ரெண்டல்ல ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ரூபன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமாவா எடுக்க நினச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு ஜஸ்ட் ஓகே லெவலில் வந்திருக்கு. பட் சில இடங்கள்ல வர அந்த ரைட்டிங்கை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு அபோவ் ஆவரேஜ் லெவல்லையாவது கண்டிப்பாக வந்திருக்கும். பட் இப்பவும் பார்க்கறதுக்கு பெரிய லெவலில் போரிங்லாம் ஆகாது. அதுலேயுமே அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர அந்த பியூர் கூஸ்பம் அந்த ஒரு சீனுக்காக கண்டிப்பாக படத்தை ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் இந்த படத்தோட முக்கியமான ஒரு பகுதிக்காக ஒரு டைகரை விஎஃப்எக்ஸ் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது போஸ்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அது ஆன் ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு அவுட்புட்டே கொடுத்துருக்காங்க. பட் அதே நேரத்தில் படத்தில் வர அந்த நடுவில் மிடில் ஆஃப் த போர்ஷனில் வந்து நிறைய இடங்களில் ட்ராஜடியாகவும் கிரிஞ்சான ஒரு போர்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிளைமேக்ஸ் திருப்பி சொல்கிறோம்ல, அந்த கிளைமேக்ஸில் வர அந்த பியூர் கவுஸ் பாம்புக்காக கண்டிப்பாக இந்த படத்தை ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். படத்தில் வர நம்ம ஹீரோ, இவர் பேர் சண்முகம். இவரோட ஒய்ஃபாக வந்து பார்வதி அப்படிங்கிற ஒருத்தவங்க வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை. இவங்க வசிக்கிற அந்த வில்லேஜில் இதனாலே வந்து இவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்குமே கூப்பிடாம அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகம் வந்து இந்த வழக்கமாக வந்து காட்டில் போய் தேன் எடுக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காப்புல. அப்படி ஒருக்க போகும்போது அங்கே ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. ஸோ அந்த குழந்தைய எடுத்து நாமளே வளர்க்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க வந்து ஊராங்குழந்தைய வந்து வளர்த்தாலுமே இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே இவங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பர்டிகுலரான ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் வருது. ஊருக்குள்ளே புலி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து வெளியில் வந்து நடமாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை உத்தரவும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் ஊருக்குள்ளே நிறைய பேர் மாலை போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குழந்தைய இவன் கூட்டு வந்ததுனால தான். இந்த குழந்தையும் இவங்க குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி ஊரில் இருக்கிற எல்லாருமே பேச, உண்மைக்கும் அந்த குழந்தை யார் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நடக்க போகிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். ஸோ இப்போ படத்தோட கதையை சொல்லும் போதே நீங்கள் இந்த படத்தோட கதை எதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நம்ம ஐயப்பனோட ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக தான் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த சீன் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னாலுமே அந்த கிளைமேக்ஸில் வர அந்த போர்ஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கூஸ் பவுன்ஸாக ஃபீல் ஆகும். மற்றபடி உள்ளுக்குள்ள இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராஜடியாக தான் இருக்குது. அதில் பர்டிகுலராக ஒரு போர்ஷன் வரும். நம்ம ஆக்டர் சார்லியோட போர்ஷன், அந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பேங்குக்கு போகிறது, இந்த மாதிரியான ஸ்டோரி ரன் ஆகும். அந்த ஸ்டோரிலாம் கொஞ்சம் எஃபெக்டிவாக கொஞ்சம் எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆச்சு. மற்றபடி இந்த கரண்ட் வெர்ஷனில் வந்து கொஞ்சம் வந்து ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அதுதான் என்னோட பர்சனல் தாட் ஒப்பீனியன். கூடுதலாக அந்த சண்முகம் அண்ட் பார்வதி இவங்களோட கேரக்டரில் வர எல்லா ஸ்டோரியிலுமே கொஞ்சம் அந்த சினிமாட்டிக் ஆஸ்பெக்டாக ரைட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக கிடைக்குது. எந்த ஒரு ஃபீலுமே ஒரு நேச்சுரலான ஃபீல் அந்த சீனில் வந்து எங்கேயுமே கிடைக்கல. பட் படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், இந்த கதைக்கு ஏற்ற நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ட்ராமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸாக திருப்பி சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.